ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு விதி எண்ணும் கர்மா எண்ணும் வீக்கா இருக்குது. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆகுது, வீக்கா இருக்கு. விதி எண் கர்மா, விதி எண்ணு தெரியுங்க, தேதி அந்த கடைசி ஒரு 4ஆம் நம்பர் விதி எண்ணு, அது நாங்கள் தெரிஞ்சிட்டோங்க. அது உண்மையை சொல்ல போனா விதி எண்ணுங்கிறது சொல்லி கொடுத்தது உலகத்துக்கு நான் தான். எண்கணிதம் குறித்து இவ்வளவு விளக்கங்கள் சொன்னதும் நீங்க தான் சார். இது வரைக்கும் இவ்வளவு விளக்கங்கள் கேட்டதே கிடையாது. கர்மா எண்ணு அதுவும் நான் தான் சொல்லியிருக்கிறேன். கர்மா எண்ணு இந்த 4 கூட்டம் வர கடைசி எண்ணு தான் 5ஆம் நம்பர் தான் கர்மா எண். அது 2 வீக்கா இருக்கு, அது 2 கான்ட்ரவர்சியா இருக்கு பெண்கள் தேதியில. அப்படின்னு சொன்னா அவங்க அம்மன் கோயில்ல தான் திருமணம் பண்ணணும். அப்போ நீங்க என்ன பண்றீங்க, அம்மன் கோயில் உங்க வீட்டுக்கிட்ட இருக்க அம்மனும், சில பேர் குலதெய்வம் இருக்கலாம், குலதெய்வம் அம்மனாக இருந்தால் அங்க வைத்துக் கொள்ளுங்கள். இல்ல உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு அம்மன் கோயில் இருந்தாலும் அங்க போயிட்டு முதல்ல போயிட்டு 2 பேரும் கணவன் மனைவி போயிட்டு அங்க போய் ஒரு சங்கல்பம் வைங்க, அதான் கோரிக்கை வைங்க. அந்த கோரிக்கையை என்ன சொல்லி வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை சேர்த்து வச்சுக்கிறீங்க. இப்போ சில பேருக்கு வீடு கட்டணும், சில பேருக்கு கார் வாங்கணும், சில பேருக்கு சந்தோஷமாவே இருக்கணும், எல்லாமே இருக்கு, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, எல்லாம் இருக்குங்க, வீடு இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் இருக்குங்க, அந்த நிம்மதி இல்லைங்க. உங்க தேவை என்னவோ அதை ஒரு சங்கல்பமாக வைத்து அங்க போய் ஒரு சங்கல்பத்தை வச்சிருங்க. வச்சுட்டு எனக்கு எல்லாமே சரி பண்ணி கொடு, நான் என் தாலியவே உனக்கு தானமாக இடுகிறேன். நீங்க கொடுக்குற தாலி அங்க என்னவா ஆகுதுன்னு கேட்குறீங்களா, திருப்பி அதை உருக்கி திருப்பி அம்பாளுக்கு வேற ஏதோ பொருளாக அங்க ஆக்கப்படும் அந்த கோயில்ல.